அனைவருக்கும் வணக்கம். முதலில் நமது தமிழக அரசும் கூட இந்த துறை சார்ந்த அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அதிகார நிலையில் இருக்கிற அனைவரும் சேர்ந்து இப்படியான ஒரு மிக அற்புதமான ஒரு செயல் வடிவத்தை இந்த கடந்த 2 ஆண்டுகளில் நிறைவேற செய்திருப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த விழாவில் அதிலும் குறிப்பாக இந்த பட்டறையில் கலந்து கொள்ள வருகிற மாணவர்கள் சார்பாகவும் இந்த துறை சார்ந்து இயங்குகிறவர்களை நான் நன்றியோடு கூறிக்கொள்கிறேன். அடிப்படையில் ஒரு நியர் அபவுட் ஒரு 30 இயர்ஸ் உலகம் முழுமையிலும் நான் பயணித்ததில் பார்த்தது முதல்ல எனக்கு எப்போதும் நினைவு வருவது சாஸ்திரிய புலம்பெயர்ந்து போயிருக்கிற தமிழ் சமூகம் முதல்ல சாஸ்திரிய சங்கீதத்தையும் சாஸ்திரிய கலைகளையும் வைத்திருந்த இடத்தில் பறை இசை உலகம் முழுவதும் மெதுவாக இன்று மிக உயரத்திற்கு தமிழ் சமூகத்தினுடைய அடையாளமாக நிற்பதில் நான் அதை கண்கூடாக நான் பார்த்துருக்கிறேன். அதில் அதுக்கு மிக முக்கியமான செயல்பாடாக எதை பார்க்க வேண்டும் என்றால் திராவிட இயக்கத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய அது செயல்பட்டு செயல் வடிவம் கொடுத்திருக்கிறது தான் அது மிக முக்கியமான காரணமாக நான் கருதுகிறேன். கூட எப்போதும் இல்லாத இந்த எல்லா கலையுடைய அதாவது நான் சொல்கிறது நம்முடைய பாரம்பரியமான கலைகளிலிருந்து ஆதி நிலையிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிற இந்த கலைகளை போற்றி ஒரு மிக முக்கியமான இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதுலேயும் இப்போது சமகாலத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிற ஒரே செய்தி இளம் கலைஞர்களுக்கு முன்பு இது எல்லா கலை வடிவங்களும் தனித்தனியாக செயல்பட்டது. அதுக்கு அது சமூகத்தில் மிக முக்கியமான இடத்தை போய் அடைவதற்கான நிலை அல்லது தன்னை நிறுத்தி கொள்வதற்கான நிலை இது எல்லாமும் அதுக்கு பெரிய தடைகள் எல்லாம் இருந்த நிலையிலிருந்து அது மாறி சமகாலத்தில் நான் கூடவே வளர்ந்திருக்கிற இந்த பகுதியில் அதாவது ஆஃப்டர் தி டிஜிட்டல் ரெவல்யூஷன் இந்த கலை வடிவத்திற்கெல்லாம் தடையே கிடையாது. தனித்த ஒரு மனிதன் உலகம் முழுமையிலும் இருக்கிற மனித சமூகத்தோடு நான் அறிந்திருக்கிற கலை வடிவத்தின் மூலம் யாரையும் தொடர்பு கொள்ளலாம் என்கிற நிலையை பொது வெளியில் ஜனநாயகப்படுத்திவிட்டது. அந்த வகையில் அதை காத்திரமாக உணர்ந்து இனிமேல் வரப்போகிற கலைஞர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான. அதுக்கு அரசு இப்படியான ஒரு மிக அற்புதமான ஒரு கூட்டு முயற்சியை அல்லது எல்லோரும் புரிந்து சமகாலத்தில் தங்களை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த பட்டறை ஏற்படுத்துகிறது என்று தான் நான் கருதுகிறேன். கூட அதுலேயும் இனிமேல் ஃப்யூச்சர் எப்படின்னா ஏவிஜிசி ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. அது நாங்கள் இயங்குகிற அந்த பகுதி அதுலேயும் குறிப்பாக அனிமேஷன், தென் விஷுவல் எஃபெக்ட், கேம் டிசைன், அதுக்கு பிறகு காமிக்ஸ், இந்த 3-4 பகுதிகளையும் கடந்த காலங்களில் இதெல்லாம் கலை இல்லைன்னு ஒரு முட்டாள்தனமாக பேசிக்கொண்டே இருந்தவர்கள்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் இன்னுமே அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த பகுதி நமது கலை வடிவங்களையும் சேர்த்து உலகம் முழுமையிலும் கொண்டு போவதற்கான மிக அற்புதமான ஒரு பிளாட்ஃபார்மை அது ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. சினிமா, நான் எஸ்பெஷலி சினிமா, அனிமேஷன், அப்புறம் நாங்களே செயல்பட்டுருக்கிறோம். கிராமிய கலைகளை இதற்கு இந்த வடிவங்களுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டியெல்லாம் நாங்களே செயல்பட்டுறோம். கடந்த 20 வருடங்களில் நாங்களே செயல்பட்டுருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து வருகிற இப்போ இன்னொரு மிக முக்கியமான ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். ஏஐ மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கலைஞர்களை எப்போதும் எந்த வடிவமும் எந்த காலத்திலையும் கலைஞர்களுக்கு, உண்மையான கலைஞர்களுக்கு, நேர்த்தியாக செயல்படுகிற கலைஞர்களுக்கு மிகப்பெரிய வாசலை இப்போதும் திறந்திருக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன். நாங்கள் அதிலெல்லாம் இயங்குகிறோம். அது சமகாலத்து கலைஞர்கள், அதுலேயும் குறிப்பாக பாரம்பரிய கலையை தெரிந்தவர் நவீன இந்த வசதிகளை எப்படியெல்லாம் பயன்படுத்துவது, இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் பொது வெளியில் ஒரு கலைஞனாக என்னுடைய இடம் எது என்று பெருத்த நோக்கத்தோடு தெளிவோடு செயல்படுகிற எல்லா கலைஞர்களுக்கும் இந்த காலம் ஒரு சமகாலம் ஒரு மிக மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். அந்த வகையில்
இதை உணர்ந்து செயல்படுகிற இளம் கலைஞர்களே தேவை. இந்த பட்டறை அதற்கான மிக முக்கியமான செயலை வடிவம் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். இல்லை என்னென்னா ஏஐ வந்த பிறகு ஒரு காலகட்டத்தில் நாங்களே பார்க்கும்போதெல்லாம் அது கலைஞர்களை அழிச்சிடும்லாம் பாதி பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அதை எப்படி ஒரு கலைஞர் கை கொள்ளுவது, என்ன அந்த எவ்வளோ பெரிய வசதி வந்தாலும் ஒரு கலைஞன் எனக்கு அதை எப்படி சர்வீஸ் பண்ண வைக்கிறது, நான் எப்படி அதை எனக்கு வேலை செய்கிற வைக்கிறது அப்படின்றத அறிந்து கொள்வது தான் சமகாலத்தில் இயங்குகிற கலைஞனுடைய மிக முக்கியமான வேலை என்கிறேன். அதுலேயும் பாரம்பரிய கலைகளை கற்றிருக்கிற அல்லது தெரிந்திருக்கிற நுட்பமான கலைஞர்களுக்கு இன்னும் பெரிய வாசலை திறந்திருக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன். அந்த வகையில் இந்த 3 நாள் பயிற்சி பட்டறையில் நீங்கள் அற்புதமான காரியங்களை உணர்ந்து செய்து தமிழ் சமூகத்தை இன்னும் மேலே உயரத்தில் நிறுத்துவீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.